ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள் டிஎன்பிசி குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் தாங்க வெற்றிகரமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுலேயும் நம்ம +1 புக்கு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குங்க. ஓகேங்களா? ஸோ +1 புக்கை பொறுத்தவரை நம்ம இயல் 7 அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இயல் 6 வரை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் குரூப்பில் போட்டோம் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட் கொஸ்டினுங்க கீ ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு புளிய மரத்தின் கதை எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஒரு புளிய மரத்தின் கதை எனும் நூலின் ஆசிரியர் யார்? சூப்பர். யாருங்க? சுந்தர ராமசாமி. ஸோ நாகர்கோவிலை சேர்ந்த சுந்தர ராமசாமி இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, பசுவையா அப்படின்ற புனைப்பெயரில் என்ன பண்ணியிருப்பார், பல கவிதைகளை எழுதியிருப்பாருங்க. பசுவையா அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார், புனைப்பெயரில் பல நூல்கள் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே ஒருத்தரை தான் குறிக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் சி, ஏ மற்றும் பி ரெண்டும் தாங்க. அப்போ ஒரு புளிய மரத்தின் கதை அப்படின்ற நூலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பசுவையா, சுந்தர ராமசாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பசுவையா அந்த புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் தான் அவர். ஓகேங்களா? அப்போ ஏ மற்றும் பி. அடுத்து பொருந்தா இணை எது? அடுத்து பாருங்கள் சொற்பொருள். ஸோ புரட்சி கவி இருக்கு இல்லையா, புரட்சி கவி பாடலிருந்து சொற்பொருளுக்கு எடுக்கப்பட்டது தாங்க. கனிகள். கனிகள் அப்படின்னா உலோகங்கள். ஆமாங்க, கரெக்டு தான். கனிகள் அப்படின்னா உலோகம். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் தெரியும், புதுசாக வரவங்க நீங்கள் போட்டு கூட பார்க்கலாம் ஆன்சரை. கனிகள் அப்படின்னா உலோகங்கள். படி அப்படின்னா உலகம். படி அப்படின்னா என்னதுங்க? உலகம். ஆமாங்க, கரெக்டு தான். படினா உலகம். மீட்சி. மீட்சி அப்படின்னா விடுதலை. மீட்சினா விடுதலை. நவை. நவை அப்படின்னா மாணிக்கம். தவறுங்க. ஏன்பா? ஏன்னா நவை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றம். நவை அப்படின்னா குற்றம். ஓகேங்களா? அப்போ மாணிக்கம்னு வரக்கூடாது, நவைனா குற்றம்னு வரணும். மணி தான் மாணிக்கத்தை குறிக்கக்கூடியது. மணினா தான் எதை குறிக்கும்? மாணிக்கத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போ டி தான் தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் டி. அடுத்து பொருந்தா இணை எது? அலைக்கடல். அலைக்கடல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. அலைக்கடல்னா என்னதுங்க? வினைத்தொகை. ஆமாங்க, இலக்கண குறிப்பிலேருந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அலைக்கடல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. தமிழ் கவிஞர். தமிழ் கவிஞர் அப்படின்னா உண்மைத்தொகை. தவறுங்க. ஏன்பா? ஏன்னா தமிழ் கவிஞர் அப்படின்னா இருபெயரொட்டு பண்புத்தொகை. இருபெயரொட்டு பண்புத்தொகை. ஓகேங்களா? ஸோ அப்போ இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வரக்கூடியது. ஏன்னா ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் வரக்கூடியதான் நம்ம இருபெயரொட்டு பண்புத்தொகைன்னு சொல்லுவோம். கவிஞர் அப்படின்றது ஒரு பொது பெயர். ஆனால் அவர் எந்த கவிஞர்னா தமிழ் கவிஞர். ஓகேங்களா? ஏன்னா வேறு மொழி கவிஞராக கூட இருக்கலாம் இல்லையா? ஓகேங்களா? அப்போ தமிழ் கவிஞர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்புத்தொகையில் வரணும். பி தான் அங்கே தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் பிங்க. ஓகேங்களா? அடுத்து நெடுங்குன்று. நெடுங்குன்றுனா பண்புத்தொகை. கரெக்டு தான். ஆழ்க. எதுங்க? ஆழ்க. ஆழ்க அப்படின்னா எதுங்க? வியங்கோல் வினைமுற்று. ஆழ்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. ஓதுக, பேசிடுக, ஆழ்க, வாழிய இதெல்லாமே வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா? அப்போ இங்கே பி தான் தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் எனும் விதியுடன் தொடர்புடையது எது? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் என விதியுடன் தொடர்புடையது எது? ஸோ இந்த விதியின் பிரகாரம் உணர்ந்திருக்கிறது எது? சூப்பர். எதுங்க? மணிக்குளம். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? மணிக்குளம். ஓகேங்களா? ஏன்னா எப்படி பிரியுங்க? மணி கூட்டல் குளம் அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன். ஓகேங்களா? அப்போ இன் கூட்டல் இங்கே உயிர் முன் என்ன மிகும்? கச தப்ப மிகும். ஓகேங்களா? அப்போ கூக்கு இனமான அந்த இக்கு இங்கே மினந்து மணிக்குளம் அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். நீரோடை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீர் கூட்டல் ஓடை உடல் மேல் உயிர் வன்றுவது இயல்பு அப்படின்ற விதி பிரகாரம் அப்படின்னா இணைஞ்சிருக்குங்க. சிற்றூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிறுமை குற்றல் ஊர். ஈர்போதல் விதிப்படி முதல்ல என்ன பண்ணும்? மை விகுதி வெளியே போகும். அப்புறம் தன்னொட்டு இரட்டல் அப்படின்ற விதி பிரகாரம் அந்த இற்றுக்கு ரூ புணரும். அப்புறம் உயிர் மேல் ஒன்று ஒரு மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி போய் உடல் மேல் உயிர் ஒன்று இயல்பு என்ற மாதிரி சிற்றூர் அங்கே வந்திருக்கும். அமுதென்று
ஸோ அப்போ அமுதென்று அப்படின்றது எந்த புணர்ச்சி விகாரம் வரும்னு பார்த்தீங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதிப்படி அந்த ஊ முதல்ல போயிடும். ஓகேங்களா. அப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்று இயல்புன்ற பிரகாரம் அது வந்து அமுதென்றுன்னு மாறி இருக்கும். ஓகேங்களா. அப்போ இங்கே இந்த கசதப்பா மிகும் அப்படின்ற விதிப்பரம் வந்தது மணிக்குளம். அடுத்து பாரதிதாசன் கூற்றுகளில் தவறானது எது? பாரதிதாசன் சார்ந்த அந்த கூற்றுகளில் இங்கே தவறானது எதுன்னு பார்க்க போகிறோம். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தினார். அதுங்க குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தினார். கரெக்டு தாங்க. ஸோ குயில் அப்படின்ற இலக்கிய இதழ் வந்து நடத்தியிருப்பார். கரெக்டு தான். இவரின் பிசிராந்தியார் என்னும் நாடகத்துக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. ஆமாம், பாரதிதாசனோட பிசிராந்தியார் அப்படின்ற நாடகத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? சாகித்ய அகாதமி விருது வந்து வழங்கியிருப்பாங்க. கரெக்டு தான். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே எனும் இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை தமிழக அரசு தமிழ்த்தாழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. தவறுங்க. ஏன்பா? ஏன்னா வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்றது இவரோட தமிழ் வாழ்த்து பாடல் தான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா புதுவை அரசு, ஸோ புதுவை அரசு தான் தமிழ்த்தாழ் வாழ்த்தா வந்து ஏற்றுக்கணும் இருக்குங்க. ஓகேங்களா. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்ற தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தான் தமிழ்த்தாழ் வாழ்த்தா வந்து ஏற்றுக்கணும் இருக்குதுங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. ஸோ தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க? அவரோட பெயரால் திருச்சியில் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது இதுவும் கரெக்டு தாங்க. திருச்சியில் இப்போ ஒரு பல்கலைக்கழகம் வந்து ஒரு பேரில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? நிறுவப்பட்டிருக்கு. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. அப்போ சி தான் தவறாக இருக்குது. ஏன்னா புதுவை அரசுன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. ஒரு குயில் என்னும் இலக்கிய இதழ் நடத்துகிறாரு. பிசிராந்தியார் நாடகத்துக்கு சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீன்னு புதுவை அரசு வந்து பார்த்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து திருச்சியில் வந்து ஒரு பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கினியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டது. பாருங்கள், 1937 பில்கினியம் அப்படின்ற வடமொழியோட அந்த காவியத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா எதுனா புரட்சிக்கவி. ஓகேங்களா. ஸோ ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பில்கினியத்தை தழுவி தான் புரட்சிக்கவி அப்படின்ற நூலை வந்து என்ன பண்ணியிருப்பார்? பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர். ஸோ பிரெஞ்சு மொழியில் இருந்த அந்த தொழிலாளர் நலச்சட்டங்களை தமிழ் வடிவில் மாற்றி கொடுத்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா. ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார்? அந்த தொழிலாளர் நலச்சட்டங்களை தமிழ் வடிவில் வந்து மாற்றி நம்மளுக்கு கொடுத்துருப்பார். பி பாரதிதாசன். பொருந்தா இணை எது? பிறகு சொற்பொருளிலிருந்து கேட்கப்பட்டுள்ள கொஸ்டின். பதி அப்படின்னா நாடு. பதினா நாடு. கரெக்டுங்க. பதினா நாடு தான். யானர்னா புது வருவாய். இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட கொஸ்டின். யானர் அப்படின்னா புது வருவாய். கரெக்டு தான். கடுந்துடுப்பு அப்படின்னா மிகு வலிமை. கடுந்துடுப்பு அப்படின்னா மிகு வலிமை. ஓகேங்க. கரெக்டு தான். ஏமம்னா வாழ்தல். தவறுங்க. ஏங்க? ஏமம்னா பாதுகாப்பு. ஏமம்னா பாதுகாப்புன்னு வந்திருக்கணும். வாழ்தல் அப்படின்றது தவறு. ஓகேங்களா. ஸோ டி தாங்கக்கான ஆன்சர். பிழைப்புனா தான் வாழ்தல்ன்ற மீனிங்கில் வரும். ஏமம்னா பாதுகாப்புன்னு வந்திருக்கணும். டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து புகழ்பண்பு என்பது. பாருங்கள், இங்கே இலக்கண குறிப்பு புகழ்பண்பு என்பது. ஸோ புகழ்பண்பு என்பது என்னான்னு சொல்லப்படுது? புகழ்பண்பு என்பது சூப்பர். என்னதுங்க? வினைத்தொகை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். புகழ்பண்பு அப்படின்றது என்னதுங்க? வினைத்தொகையில் வரக்கூடியது. வினைத்தொகை அப்படின்றது தான் புகழ்பண்பு. பதிற்று 10 கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 10 சார்ந்த அந்த கூற்றுகளில் வந்து தவறானது வந்து பார்த்தோன்னா முதல் 10 மட்டும் கிடைக்கவில்லை. 10 வந்து முதல் 10 மட்டும் கிடைக்கவில்லை. தவறுங்க. ஏன்பா? ஏன்னா முதல் 10ம் கடைசி 10ம் ரெண்டுமே கிடைக்கலைங்க. ஓகேங்களா. ஸோ முதல் 10 மட்டும் கிடைக்கவில்லை அப்படின்றது வந்து தவறு. முதல் 10ம் கிடைக்கல, கடைசி 10ம் வந்து கிடைக்கல. அடுத்து பாடலில் வரும் சிறந்த சொற்றொடர் அப்பாடலுக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. ஆமாங்க. ஸோ 18 பொறுத்தவரையிலும் பாடலில் வர அந்த சிறந்த சொற்றொடர் தான் அந்த பாடலுக்கு என்ன பண்ணுவாங்க? தலைப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. 2ஆம் பத்தின் பாட்டுரை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஆமாங்க, கரெக்ட் தான். 2ஆம் பத்தோட பாட்டுரை தலைவனா யாரை வச்சுருக்காங்கடானா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் தான் வந்து இருப்பார். இவனை பாடியவர் யாரானா குமட்டூர் கண்ணனார். ஓகேங்களா. ஸோ குமட்டூர் கண்ணனார் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார்? இவரை வந்து பாடியிருப்பார். இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. அப்போ 18 முதல் 10ம் கிடைக்கல, கடைசி 10ம் கிடைக்கல. பாடல் வர சிறந்த சொற்றொடர் வந்து பார்த்தீங்கன்னா பாடலில் தலைப்பாக வைப்பாங்க. 2ஆம் பத்தோட பாட்டுடைய தலைவர் வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவனை பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா குமட்டூர் கண்ணனார். அடுத்த கொஸ்டின். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என பாடியவர்? பாருங்கள், எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என பாடியவர்?
சூப்பர். யாருங்க? தாராபாரதி. ஓகேங்களா? எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இதுவான வழிகள். எத்தனை தானியர் பிறந்தாரே நீ இவர்களை வெஞ்சிட என்ன தடை. ஓகேங்களா? விரல்கள் 10 மூலதனம். இதெல்லாம் வந்து பார்த்தா தாராபாரதியோட மிக சிறப்பான வரிகள். சரிங்களா? ஸோ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், தாராபாரதி. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என பாடியவர். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். ஸோ மழையில் நனைஞ்சுக்குனே என்ன பண்ணுறாரு நம்ம பாரதியார் வந்து பாடுறாருங்க. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. அப்போ பாடியவர் யாருங்க? பாரதி. ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். எத்தனை கோடி இன்பம் வைத்தார்னு பாடியவர் வந்து பாரதியார். அடுத்து, பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் இந்நாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்போ. பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்போ. ஓகேங்களா? ஸோ பெண்ணடிமையை பற்றி என்ன பண்ணியிருக்காரு பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? பாரதிதாசன். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பாரதிதாசன் தான் என்ன பண்ணியிருப்பார்? பெண்ணடியை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்போ அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் வந்து பாரதிதாசன். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என கூறியவர். பாருங்கள், வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா யாருங்க? அறிஞர் அண்ணா. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். அறிஞர் அண்ணா தானே சொல்லியிருப்பார் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ கணியன் பூங்குன்றனாரை பொறுத்தவரையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றத வந்து கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பார். பாரதியை பொறுத்தவரையும் செந்தமிழ் நாடுனும் போதிலே என்பது தென் வந்து பாயுது காதிலே எங்கள் தந்தைய நாடுன்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார். பாரதி தான் வந்து பாடியிருப்பார். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன். இது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து பார்த்தா நிறைய இடங்களில் வந்து பார்த்தா இந்த சுற்றோடு திருப்பி வந்துனே இருக்குது. பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? மணிமேகலை. ஸோ பட்டிமண்டபத்தோட அந்த பாங்கறிந்து ஏறி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் வந்து மணிமேகலை. பீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 16வது பார்க்கலாம் பாருங்க. ஆக்கப்பெயர்கள் ஈற்றில் நிற்கும் விகுதிகளை கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கலாம். ஸோ ஆக்கப்பெயர்களை ஈற்றில் நிற்கும் விகுதிகளாக கொண்டு எத்தனை வகைகளாக வந்து என்ன பண்ணலாம் பிரிக்கலாம் அப்படின்னா 3 வகையாக பிரிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி. எப்போது பெயருடன் சேரும் விகுதிகள், வினையுடன் எச்சத்துடன் சேரும் விகுதிகள், பெயருடன் வினையுடன் சேரும் விகுதிகள் சொன்னோம்னா அது 3 வகையாக வந்து பிரிக்கலாம். ஸோ ஆக்கப்பெயர்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர், மானம் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆக்கப்பெயர் விகுதிகளாக வந்து வரக்கூடியது. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்ந்தெடு. ஆக்கப்பெயரோட விகுதி பெறாத சொல்லை தேர்ந்தெடு. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆக்கப்பெயரோட விகுதிகள் என்னென்னு பார்த்தோம். காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆளி, தாரர், மானம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கப்பெயர் விகுதிகள். ஓகே, இதில் எது வராமல் இருக்க பாருங்கள். காவலாளி, அப்போ ஆளின்ற விகுதி வந்துக்குது, இது கரெக்டு தான். மேலாளர், ஆளர்ன்ற விகுதி வந்துக்குது, இது கரெக்டு தான். உதவியாள், ஆளுன்ற விகுதி வந்துக்குது, இது கரெக்டு தான். அப்போ இதில் வராது எதுனா ஆசிரியர் தான் வரல. அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆசிரியரில் தான் அந்த ஆக்கப்பெயர் விகுதிகள் எதுவும் இல்லை. மதுரை பல்கலைக்கழகம் 1980ஆம் ஆண்டு தமிழ் பேரவை செம்மல் என பட்டமளிக்கப்பட்டவர். ஸோ மதுரை பல்கலைக்கழகத்தால் 1980 தமிழ் பேரவை செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டமளிக்கப்பட்டவர் யார்? ஸோ இதுக்கு என்ன சொல்லுதுங்க? மயிலை சீனி வேங்கடசாமி. ஸோ மயிலை சீனி வேங்கடசாமிக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கடான்னா இந்த மதுரை பல்கலைக்கழகம் 1980 தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டத்தை வந்து வழங்கியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே கைஸ், நம்ம இப்போ இயல் 7 நம்ம வெற்றிகரமாக வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்த 11th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 8 படிச்சுடுங்க. ஸோ நம்ம சீக்கிரமாகவே 11th புக்கையும் ஒரு ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அது படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம வந்து பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் எவ்வளோன்றதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.